இந்த வீடியோவில் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸில் நம்ம ரிப்பீட் ஆகிற எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி சிங்கிள் யூனிட்டாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்மளுடைய சீக்வல் query ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதை நம்ம திரும்ப திரும்ப ரைட் பண்ண தேவையில்லை. ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதோட டெஃபினேஷன் பார்த்தாலுமே இங்கே பாருங்க, ஸ்டோர்டு ப்ரொசீஜர் இஸ் எ ப்ரீ கம்பைல்டு கலெக்ஷன் ஆஃப் SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் stored in a relational database. It allows users to execute complex SQL logic repeatedly without rewriting the same queries. சிம்பிளா சொல்லணும்னா ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும்ல, கோடிங்ல நம்ம ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணுவோமோ அதை தான் இங்க ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ்ல நம்ம பண்ண போறோம். பட் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் இந்த கோர்ஸ்லயே ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ்க்கும் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ல என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன்ஸ்ல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ். ஆல்ரெடி சிஸ்டம்லேயே இன்பில்ட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் இருக்கு. அது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் யூசர் டிஃபைன்டு ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ். இந்த யூசர் டிஃபைன்டு ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ்ல நம்ம எப்படி ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மோஸ்டா நம்ம இந்த யூசர் டிஃபைன்டு ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் தான் கிரியேட் பண்ணுவோம். இப்போ அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் காலேஜ் டேட்டாபேஸ்ல இருக்கேன். அப்புறம் இங்க ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜரோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ரொசீஜர் அப்புறம் ஒரு நேம், மீனிங்ஃபுல்லான நேம். இது ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றதுனால எஸ்பி அப்படின்ட்டு ஒரு நேமிங் கன்வர்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கெட் புக்ஸ், இது புக்கோட டீட்டெயில்ஸை எனக்கு கொடுக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆஸ் பிகின் அப்புறம் எண்ட். இந்த பிகின் அண்ட் எண்டுக்குள்ள தான் நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் query-யை எழுத போகிறோம். இப்போ நான் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எழுதியிருக்கேன். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணா இங்கே பாருங்க, டேவிட் அப்படின்ற ஆத்தர் எத்தனை புக் எழுதியிருக்காரு, ஜேன் அப்படின்றவங்க எத்தனை புக் எழுதியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இது எனக்கு ஷோ பண்ணுது. நான் ஒவ்வொரு வாட்டி இதை ரைட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ காலேஜ் டேட்டா பேஸில் இருக்கும். நான் இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எஸ்பி கெட் புக்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டேட்டா பேஸ்ல ப்ரோக்ராமபிலிட்டி ஃபோல்டர் கீழே ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டரை இப்போ ஓப்பன் பண்ணா சிஸ்டம் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அப்புறம் நம்ம கிரியேட் பண்ண யூசர் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் இங்கே சேவ் ஆகியிருக்கு. இந்த சிஸ்டம் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸை நான் ஓப்பன் பண்ணா இங்க இருக்கிற எல்லாமே இந்த சிஸ்டம்ல இன்பில்டா இருக்கிற ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ். இது எல்லாமே ஒவ்வொரு டாஸ்க் இதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கிரியேட் பண்ண ஸ்டோர்டு ப்ரொசீஜர் மேலேயே இருக்கு. இதை எப்படி ரன் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா 3 வேஸ் இருக்கு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் அந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் நேமை மட்டுமே எக்ஸிக்யூட் பண்ணாலும் நமக்கு அந்த ஆன்சர் வருது. அப்படி இல்லைன்னா நம்ம EXE அப்புறம் அதோட ஸ்டோர் ப்ரொசீஜரோட நேம் அப்புறம் எக்ஸிக்யூட் ஸ்டோர்டு ப்ரொசீஜரோட நேம், இதில் 3யும் நான் எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு 3 டேபிள்ஸ் வரும். 3மே சேம் தான். ஸோ நம்ம எப்படி வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் டைம் நமக்கு இந்த query-யை ரன் பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ரைட் பண்ண தேவையில்லை, இல்லை வேற எங்கேயோ ஸ்டோர் பண்ண தேவையில்லை. இது நம்ம ஸ்டோர்டு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணதுனால ஆல்ரெடி இந்த query இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ல இருக்கு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் கால் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம ஜஸ்ட் அந்த நேமை வச்சு கால் பண்ணாலே அந்த query-யை எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை ரிட்ரீவ் பண்ணலாம். இது நார்மல் ஸ்டோர்டு ப்ரொசீஜர். ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் வித் இன்புட் பேராமீட்டர் இருக்கு. அது எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சேம் சின்டெக்ஸ் தான். கிரியேட் இங்க ப்ராக் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கோம். மேலே பார்த்தா ப்ரொசீஜர்னு ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோம். இங்கே எப்படி எக்ஸிக்யூட்டை ஷார்ட்கட்டில் EXEC அப்படின்னு நம்ம கால் பண்ணுறோமோ அந்த மாதிரி இங்கே ப்ரொசீஜரை ப்ராக் அப்படின்னு நம்ம கால் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுறோம். அந்த பேராமீட்டர் இன்டீஜர். அது என்னன்னா புக் ஐடி. இந்த புக் ஐடி அப்படின்னா என்னன்னா, இந்த புக்ஸ் டேபிள் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐடியை தான் நம்ம இங்கே புக் ஐடின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அது ஒரு இன்டீஜர் வேல்யூ. அப்புறம் ஆஸ் யூஷுவல், ஆஸ் பிகின் அப்புறம் எண்ட் இருக்கு. இதுக்கு சென்டரில் நம்ம ஒரு query எழுதியிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மல் query தான். இப்போ நான் புக் ஐடி 1 அப்படின்னு நான் இங்கே ரிப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு புக் ஐடி 1 மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அதுதான் நார்மல் query தான். அதை நான் ஒரு இன்புட்டை வச்சு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணால் இது எக்ஸிக்யூட் ஆகிடும்.
அந்த நியூலி கிரியேட்டட் கெட் புக் பை புக் ஐடி ஸ்டோர்டு ப்ரொசீஜர் இங்கே இருக்க போகுது. இப்போ நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். காலிங் ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் வந்து அந்த இன்புட் வேல்யூவை பாஸ் பண்ண போகிறோம். இப்போ 1 அப்படின்னு நான் பாஸ் பண்ணால் நமக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற இந்த புக் வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. அப்படி இல்லைன்னா இப்போ எனக்கு 5th புக் ஐடி என்ன அப்படின்றத பார்க்கணுன்னா அதை இப்படியும் யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம அந்த நேமை கால் அவுட் பண்ணல, பட் இங்கே வந்து அதை கால் அவுட் பண்ணுறோம். நம்ம எப்படி வேணால் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். 2 ways இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து வித் இன்புட் பேராமீட்டர், ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வித் இன்புட் பேராமீட்டர். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் சிஸ்டம் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் நான் சொன்னேன். அதில் ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி ஹெல்ப் டெக்ஸ்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல இங்கே கெட் புக் பை புக் ஐடி அப்படின்ற ஸ்டோர் ப்ரொசீஜர், இதோடைய ஆக்சுவல் கோட் என்னன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த எஸ்பி ஹெல்ப் டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த சிஸ்டம் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணுறோம். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், இந்த நம்ம கிரியேட் பண்ணோம்ல இந்த கெட் புக் ஐடி அப்படின்ற ஸ்டோர் ப்ரொசீஜர் இங்கே தானே இருக்குது. அதோடைய ஆக்சுவல் கோட் பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்டாக வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறது தான் நம்ம இந்த சிஸ்டம் ஸ்டோர்டு ப்ரொசீஜரான எஸ்பி ஹெல்ப் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த டேபிளே இப்போ ஆல்டர் பண்ணணும். இப்போ எனக்கு புக் ஐடி வச்சு எப்படி நம்ம ஒரு நிமிஷம் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எப்படி நம்ம புக் ஐடியை வச்சு பைத்தன் அப்படின்னு கண்டுபிடிச்சோமோ அந்த மாதிரி எனக்கு ஆத்தருக்கு பண்ணணும். இப்போது ஆத்தர்னு ஒரு டேபிள் நம்மகிட்ட இருக்குது. எனக்கு புக் ஐடிக்கு பதிலாக ஆத்தர் ஐடியை ரிப்ளேஸ் பண்ணி ஆத்தர் இப்போ 1 அப்படின்னா அவருடைய நேம் என்ன, அவருடைய காண்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜரை ஆல்டர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஆல்டர் ஸ்டோர் ப்ரொசீஜர். ஸோ அதுக்கு சிம்பிளாக ஆல்டர் நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம். அப்புறம் புக் ஐடிக்கு பதில் இங்கே ஆத்தர் ஐடின்னு தரேன். இது புக் ஐடியா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஸ்கோப் வேரியபிள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா புக்ஸ் அப்படின்ற இந்த புக்ஸ் தரேன். ஸோ ஓகே, நம்ம ஆத்தர் டேபிளில் வந்து இப்போ இது ஒர்க் பண்ணல, புக்ஸ் டேபிளில் ஒர்க் பண்ணுறோம். அது என்னன்னா இப்போ நான் புக்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ நான் அதை டிஸ்பிளே பண்ணேன்னா ஆத்தர் 1 அப்படின்ற இந்த காலம் தான் இருக்க போகிறோம். இப்போ 1 அப்படின்னா அவர் ரைட் பண்ண புக்ஸ்லாம் என்ன, 2 அப்படின்னா அவர் எழுதின புக்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ அதுக்கு புக்ஸ் டேபிள்லேயே ஆத்தர் ஐடியை பாஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இதை நான் ஆல்டர் பண்ண போகிறேன் இப்போது. ஓகே, இது ஆல்டர் ஆகிடுச்சு. ஸோ ஆல்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கோடில் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு ஆத்தர் ஐடி. ஸோ இப்போது மேலே வந்து நம்ம என்ன பண்ணோம், 1 பாஸ் பண்ணோம்ல, 1 பாஸ் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் புக் டிஸ்பிளே ஆச்சு. இப்போ இதை நம்ம பாஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் புக் மட்டும் டிஸ்பிளே ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தர் 1 எழுதின புக்ஸ் எல்லாமே வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜரை வந்து ஆல்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னா ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வித் அவுட்புட் பேராமீட்டர்னு இருக்குது. ஸோ நம்ம ஆல்டர் பார்த்துட்டோம். ஸோ ட்ராப்பும் இது தான். சிம்பிளாக நம்ம எப்படி ஒரு கன்ஸ்ட்ரெயினை இல்லை இண்டெக்ஸை ட்ராப் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இதையும் ட்ராப் பண்ண போகிறோம். ட்ராப் ப்ரொசீஜர் அப்புறம் அதோட நேம், அவ்வளோதான், சிம்பிள். இப்போது இன்புட் பார்த்தாச்சு, அவுட்புட் பேராமீட்டரில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் சிம்பிள் தான். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், க்ரியேட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு இன்புட் பேராமீட்டர் இருக்குது, ஆஸ் பிகின் இங்கேயே இருக்குது, அவ்வளோதான். அதில் எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு வேரியபிள் இன்க்ளூட் பண்ணுறோம். அது வந்து ஒரு கவுண்ட்டு, அது வந்து ஒரு இன்டீஜர், அது வந்து அவுட்புட் அப்படின்ற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறோம். ஏன்னா இது அவுட்புட் பேராமீட்டர். இந்த வேல்யூ வந்து கால் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அதை நான் என்னென்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக எதுவுமே இல்லை. நான் இங்கே ஆத்தர் ஐடியை எடுத்துகிட்டு 1 அப்படின்னு போட்டுட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணால் 5 வரும். ஸோ இந்த 5 தான் வந்து இங்கே இந்த கவுண்ட்டில் இருக்க போகுது, அவ்வளோதான். ஸோ அதனால் நான் இதை வந்து திரும்ப ஆத்தர் ஐடிக்கே சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ இன்னொரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி கவுண்ட் ஆஃப் புக்ஸ் பை ஆத்தர். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணால் அது அகைன் இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணால் டிஸ்பிளே ஆகும், இங்கே ஸ்டோர்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அவுட்புட் பேராமீட்டர் தானே பார்க்குறோம். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. அவுட்புட் அப்படின்ற இந்த வேரியபிளை இங்கே கிரியேட் பண்ணியாச்சு. கவுண்ட் அப்படின்ற வேரியபிள் தான் இந்த அவுட்புட் வேல்யூவை ஹோல்ட் பண்ண போகுது. அதை ஹோல்ட் பண்ணுறது தான் இங்கே இது டெம்பரரி வேரியபிள். பட் நமக்கு அதை இங்கே டிஸ்பிளே பண்ண ஒரு வேரியபிள் வேணும். அதனால தான் டிக்ளேர் கவுண்ட் ஆஃப் புக்ஸ் அப்படின்ற இன்னொரு வேரியபிள் வந்து நான் இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இந்த கவுண்ட் வேல்யூ வந்து இந்த கவுண்ட் ஆஃப் புக்ஸுக்கு வரும். அந்த கவுண்ட் ஆஃப் புக்ஸை நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ டிக்ளேர் அண்ட் பிரிண்ட் அந்த லைனை பார்த்தாச்சு. இது என்ன பண்ணுதுன்னா நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் எப்படி கால் பண்ணுவோம், எக்ஸிக்யூட் ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம். இந்த கவுண்ட் அப்படின்ற இந்த வேல்யூ வந்து எங்கேருந்து வருதுன்னா இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிற அவுட்புட் பேராமீட்டருடைய வேல்யூ.
இந்த வேல்யூ தான் இங்கே இருக்குது, நம்ம கிரியேட் பண்ணது இங்கே இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக வந்து ரிட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்ம அதை பற்றி பார்க்கல. இங்கே வந்து பேராமீட்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பேராமீட்டர் அண்ட் ரிட்டர்ன் போத் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த கவுண்ட் வந்து ஆக்சுவலாக எங்கேருந்து வருதோ, இப்போ இங்கே கவுண்ட் இருக்கிறதுனால அந்த கவுண்ட் இங்கே இருக்குது. இந்த கவுண்ட் ஆஃப் புக்ஸ் வந்து இப்போ இங்கே இருக்குது. ஸோ இந்த கவுண்ட் வந்து இந்த கவுண்ட் ஆஃப் புக்ஸுக்கு போக போகுது. அது வந்து ஒரு அவுட்புட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அவுட்புட் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் அவுட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணோம். அப்புறம் இந்த ஆத்தரை நம்ம பாஸ் பண்ணுறோம்ல இன்புட் பேராமீட்டர், அது இங்கே இருக்குது. ஸோ இங்கே நம்ம அவுட்புட் பேராமீட்டர் மட்டும் பார்க்கல, இன்புட் ப்ளஸ் அவுட்புட் பேராமீட்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போது இந்த 3 லைன்ஸையும் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் 5ன்னு வருது. இப்போ எனக்கு ஆத்தர் 1 வேணாம், இப்போ ஆத்தர் 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு ஆத்தர் 2 உடைய வேல்யூ வருது. இதுதான் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வித் இன்புட் அண்ட் அவுட்புட் பேராமீட்டர் போத். இப்போ நம்ம ரிட்டர்ன் வேல்யூன்னு ஒன்று இருக்குது ஸ்டோர்டு ப்ரொசீஜரில், அதையும் பார்த்துடலாம். அதுவும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ரொசீஜர் நேம் ஆஸ் பிகின் அப்புறம் எண்ட் ரிட்டர்ன் செலக்ட் கவுண்ட் புக் நேம் ஃப்ரம் புக்ஸ். ஸோ டோட்டல் புக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சிம்பிள் தான் இது. இது ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேராமீட்டர் எதுவுமே பாஸ் பண்ணல, இன்ஸ்டட் ரிட்டர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. மேலே நம்ம பார்த்த மாதிரி அதை ஹோல்ட் பண்ண ஒரு லோக்கல் வேரியபிள், அதை டிஸ்பிளே பண்ண பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறதுனால நம்ம எந்த அவுட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணல. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ லைன் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கோம். பட் இங்கே அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா இங்கே வந்து நம்ம ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே நம்ம பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அவுட்புட் பேராமீட்டர். அதான் இங்கே டிஃப்ரென்ஸ். இப்போ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணனா, டிக்ளேர் பண்ண வேரியபிள்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்லாம் பண்ணனா டோட்டல் புக்ஸ் கவுண்ட்டு வரும். 9 அப்படின்றது டோட்டல் புக்ஸ் கவுண்ட். நம்ம இதையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன தேவையோ அது வந்துட போகுது, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வித் ரிட்டர்ன் வேல்யூஸ். ஸோ இப்போ ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ்னால் என்ன, அது எங்கே யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க். நம்ம ஒரு டாஸ்க்கை திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு எழுதின கொரியை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருப்போம். ஸோ அதனால் அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் ஒன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொரி எழுதும் போது நம்ம காம்ப்ளெக்ஸ் கொரியாக இருக்கும்போது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதுவோம். அது வந்து ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜராக கிரியேட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அது உள்ள என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னு நம்ம வரி பண்ணிக்க தேவையில்ல, டேரெக்டாக அந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜரை கால் பண்ணாலே ஆன்சர் நமக்கு வந்துடும். ஸோ ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கு வந்து நம்ம இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலாம். ஸ்டோர்டு ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இன்சர்ட், ஃபெச், டெலீட், அப்டேட் எல்லாமே இங்கே பண்ணலாம். ஃபங்க்ஷன்ஸில் அது பண்ண முடியாது, நான் ஃபங்க்ஷன்ஸ் டாபிக் இருக்கும்போது சொல்கிறேன். இது வந்து ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் யூஸ் பண்ணும்போது பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பிஸ்னஸ் லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் டு சென்ட்ரலைஸ் காம்ப்ளெக்ஸ் லாஜிக்ஸ் இந்த டேட்டாபேஸ். ஸோ எதுக்கு நான் இது ஸ்டோர்டு ப்ரொசீஜர் ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டா பேக் எண்டில் எந்தெந்த டேபிளில் இருக்கு அந்த வேல்யூவை ஃபெச் பண்ணுது, எந்த டேபிள் அதை இன்சர்ட் பண்ண போகுது, எதை அப்டேட் பண்ண போகுது நமக்கு எதுவுமே தெரியல. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் நீங்கள் போகிறீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வந்து ஒரு டாஸ்க் நீ இதை பண்ணுன்னு சொல்கிறத விட அவங்க ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் உங்கள்கிட்ட கொடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லிட்டா நீங்கள் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தெரியாமையே வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அது கரெக்டாக தான் ஒர்க் ஆகும், ஏன்னா கோட் எல்லாமே அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் லாஜிக்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக யார் வந்தாலுமே அவங்க இந்த பேக் எண்டில் என்ன இருக்குன்னு சொல்லி வரி பண்ணிக்க தேவையில்ல, டேட்டா ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு கான்செப்ட். இன்னொரு வந்து செக்யூரிட்டி டு ரெஸ்ட்ரிக்ட் டைரக்ட் ஆக்சஸ் டு டேபிள்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு டேபிளுக்கு ஆக்சஸ் இருக்காது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே நம்ம இதை தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு கவுண்ட் வரப்போகுது. ஸோ இது எந்த டேபிள்லேருந்து வருது, எப்படி வருது நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போது இந்த சிஸ்டம் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸை வச்சு அது எங்கேருந்து வருதுன்னு அனலைஸ் பண்ணிக்கலாம். பட் இதையும் நம்மளால் ஹைட் பண்ண முடியும். விசிபிலிட்டியை ஹைட் பண்ணிட்டா இதையும் அவங்களால பார்க்க முடியாது. அதனால தான் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்பவே மோஸ்ட்லி யூஸ்டு கான்செப்ட் இன் டேட்டாபேஸ். ஸோ நம்ம இங்கே ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு.